நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான். இது வந்து உலக செய்திகள், அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் பேசுகிறது தான். இன்றைக்கி நம்ம இப்போ பேச போகிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஒரு மாதிரி அதிரி புதிரியாக நடக்குதே, அது சம்மந்தப்பட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் என்னன்னா ஏற்கனவே பல இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களோட சில சம்மரைஸ் வந்து பண்ண போகிறோம். என்னென்னா, எப்படி பார்த்தாலும் மை இண்டியா ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சாணக்கியா இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்தா விஜய் ஒரு 120 இடம் வரைக்கும் ஜெயிச்சு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்னு அவருக்கு வந்து அப்படியே ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டி மட்டும் இல்லை, ஐஸ் வந்து பாறையாக கொண்டு வந்து அவர் அப்படியே வச்சு குளிரூட்டி ஒரு மாதிரி வந்து ஐஸ் வைக்கிறாங்க. இது எதுக்கு? அதாவது எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஐஆரில் ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ்ஐஆர் டைமில் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் கமிஷனோட பப்பு வேகலை அப்படின்னு சொல்ல. ஏன்னா நான் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேஸ்புக்லேயும் எஸ்ஏஆரில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அப்பப்போ நான் பதிவு போட்டே இருக்கேன். கசாலி எம், GHAZALI கசாலி எம் அப்படின்றது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி. அதில் நான் வந்து அப்பப்போ நான் போட்டே இருக்கேன். அப்போ எஸ்ஐஆரில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பிஎல்ஓவாக வேலை பார்த்தது நம்ம ஆட்கள். அதுக்கப்புறம் BLA1 BLA2 அப்படிங்கிறது திமுகவிலிருந்து தமிழ்நாடு முழுக்க அத்தனை தொகுதியிலையும் அத்தனை பூத்து வகையில் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக இறங்கி பார்த்தேன், நிறைய ஊர்களில் வேற போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது திமுகவோட கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் அல்லது அவங்களுடைய தொண்டர் படை உண்மையிலே பயங்கரமான தொண்டர் படை. எப்போவுமே திமுகவை பாராட்டுறதில் அவங்களுடைய கட்டமைப்பு, சிஸ்டம், அப்புறம் சிஸ்டமேட்டிக்காக போகிறது அப்படின்னு. அது போக வந்து இளைஞரணி மாநாடு வந்து விருதுநகரில் நடத்தும் போது 1,00,000 பேரை தாண்டி அத்தனை பேருக்கும் அப்படியே அருமையாக எல்லாத்தையும் சீட்டு போட்டு, அப்புறம் ஒவ்வொரு நாற்காலியிலையும் சாப்பாடு, தண்ணி, இதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ்னு வச்சு வந்து உட்காருங்க, அழகாக வர்றாங்க, அப்படியே உட்காடுறாங்க, பேச்சை கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு தூரத்தில் இருந்தால் சரியாக தெரியாதுன்னா அங்கங்கே பெரிய LED ஸ்க்ரீன் அப்படி வச்சு அவங்களுடைய சொல்ல விஷயத்தை அழகாக அப்படி சொல்லிட்டு போனாங்க. அதனால் வந்து என்னென்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் பெருசாக வந்து பேசுபொருள் ஆகிறது இல்லை. எப்போவுமே நம்ம இதில் என்ன சொல்லுவோம்னா, முன்னாடி வந்து எழுத்தாளர் வந்து சுஜாதா ஒன்று சொல்லியிருப்பார். அவர் சொன்னது வந்து, செய்தி அப்படின்னாலே கெட்ட விஷயம் அப்படிங்கிறத செய்தி ஆகுது, நல்ல விஷயம் செய்தி ஆகிறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வந்து டெய்லி பஸ்ஸு நிறைய ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், நிறைய கிளம்பி போகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு போகுது, திருநெல்வேலி போகுது, இங்கே கோயம்புத்தூர் போகுது, அல்லது திருச்சி, இந்த பக்கம் தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படின்னு சொல்லி வரிசையாக போகுது, இந்த பக்கம் பெங்களூர்னு போகுது. டெய்லி ஆயிரக்கணக்கான பஸ்ஸு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஏற்றிக்கிட்டு பஸ் வந்து போகுது. இது எப்போவுமே செய்தி ஆகிறதில்ல. அதுதான் வந்து இவங்க திமுக பண்ண விஷயம். இது என்னைக்காவது ஒரு பஸ்ஸு இங்கே போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆம்னி பஸ்ஸு திடீர்னு ஏசி பஸ்ஸு அதோட ஹீட்டு தாங்காமல், உள்ள ஏசியோட ஹீட்டு தாங்காமல் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னோடனே அது வந்து செய்தி ஆகுது. அது எந்த கம்பெனி பஸ்ஸு, அப்புறம் அந்த கம்பெனி, அதில் வந்து ஓட்டுநர் சரியில்லையே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு 1008 பிரச்சனை. அது வந்து செய்தி ஆகுது. அப்போது என்ன, நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் அது செய்தி ஆகிறது இல்லை. நல்ல விஷயங்கள் நடக்காமல் ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் பயங்கரமான நெரிசல், நெருக்கடி, அந்த நெருக்கடியில் வந்து மரணங்கள் நிகழுது, ஒரு மாதிரி அடிதடி பிரச்சனை அப்படின்னு வருது. அப்படின்னா நம்ம ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா, மீடியாக்கள், அவங்களுக்கு வந்து அப்படி லட்டு சாப்பிட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது. அப்புறம் அந்த ஊடகங்களும் எப்படின்னா, ஒரு பக்கம் எந்த கட்சி அங்கே சம்மந்தப்பட்டவங்களோ அவங்களுக்கு சார்பாக, இன்னும் சில ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கெட்ட விஷயங்கள் அதுதான் வந்து செய்தி ஆகுது. அப்போ செய்தி ஆகும்போது எல்லார் மனசுலேயும் மக்களையும் வந்து பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ போய் சேர்றது இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி அதிகபட்சமாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, 4 தலைவர்களில் நம்பர் 1 வந்து எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி, அடுத்து ஏற்கனவே 15 வருஷத்துக்கு மேலே களத்தில் போராடி கொண்டிருக்கிற சீமான், அடுத்து புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயோட கூட்டங்கள் மட்டுமே பிளான் பண்ணி ரொம்ப அப்படியே நெருக்கடி கொடுத்து, தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் பாடாப்பட்டு அங்கங்கே மரணங்கள். அதில் உச்சகட்டம் வந்து கரூர் மரணம் ஏற்கனவே தெரியும். அப்போது விஜய் அப்படின்னு சொன்னாலே ஒரு பேசு பொருளாகுது.
இதே இது வந்து உதாரணத்துக்கு விருதுநகரில் வந்து நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 50 பேர் காயம்பட்டாங்க, சரிஞ்சு விழுந்துருச்சு, தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நடந்திருந்தா திமுகவோட கூட்டம் அது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும், இந்திய அளவில் பேசப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் அழகாக வருது, எல்லோரும் வர்றாங்க. அப்புறம் கரெக்டாக வந்து அவங்களுக்கான தண்ணீர், உணவு, அது அப்புறம் உட்கார்ற இடம், அப்புறம் பந்தல் அப்படின்னு அழகாக வந்து அப்படி போகிறாங்களா, அது வந்து பெரிய செய்தி ஆகிறது இல்லை. அப்போ பெரிய செய்தி ஆகணும்னா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி தப்பாக நடக்கிறது தான் பெரிய செய்தி ஆகுங்கிறது நம்மளோட துரதிர்ஷ்டம், வேறு வழியே இல்லை. அதனால் அப்படி ஒன்று. அது இல்லாமல் இந்த அதுக்கு முன்னாடி வந்து மதுரையில் லேப்டாப் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அங்கே நான் போயிருக்கும்போது பார்த்தா சாரையாக வந்து கூட்டம் அப்படி போகிறாங்க. கேட்டால் வந்து வந்தோம், இங்கே வந்து எங்களுக்கு இது கொடுத்தாங்க, எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாங்க, நாங்கள் வந்தோம், பார்த்தோம், ஒரு ஐயாவை பார்த்தோம், இங்கே இருந்தாங்க, அப்புறம் லேப்டாப்பு கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த மக்கள் எளிய மக்கள். அவங்க எப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு 500 கிடைச்சா அது நல்ல விஷயம். அப்புறம் கையில் வந்து இது மாதிரி பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணீர் பாட்டிலு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் சாப்பாடு பொட்டலம் மாதிரி எல்லாத்தையும் வச்சு கொடுத்தாங்களா, எல்லாம் கையில் கொண்டு வர்றாங்க. அப்புறம் அதுக்கு பாதுகாப்புக்கு போலீஸு, அப்புறம் சாரையாக நடந்து போகிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பகுதியாக இது எந்த அந்த மதுரை மாவட்டம்னா அந்த பக்கத்தில் இருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து வர்றாங்க, வட்டம், மாவட்டம், இதிலேருந்து மாவட்டமில் வட்டம், அது உள்ளுக்குள்ளே ஒன்றியம், அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து எந்தெந்த தெருக்கள் இருந்து வரைக்கும் கணக்கு பண்ணி, எப்போ இது ஓ ஆளுப்பா, இது ஓ ஆளு, நான் கூட நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதோட வீடியோக்கள் வேறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவங்க வந்து கரெக்டாக பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் இல்லை. ஆனால் லேப்டாப் கொடுத்தாங்க. அப்போ பயன்பெற்றவர்கள் வந்து ஓகே, இந்த கட்சி நல்ல விதமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே இந்த கட்சி ஓகே நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடந்தது. ஓகே, அது இல்லாமல் கெட்ட விஷயம் நடந்திருந்தால் பெரிய பேசுபொருளாக இருக்கும். சில நேரம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அப்பா இவங்க சரியில்லைப்பா, இங்கே போனாலே மரணம் நிகழுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேசுபொருள் இருக்கா. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ரொம்ப அதிகமான பேசுபொருளாக இருக்கிறது வந்து விஜய், தாவேகா. என்ன காரணம்? அது அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டுனா வந்து அவர் சினிமாவில் அவர் நடித்த படத்தை முதல் ஷோ பார்க்குறதுக்கு, அது முதல் நாள் 2வது ஷோ பார்க்குறதுக்கு அப்படின்னு 3000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் எளிய சாதாரண பிள்ளைகள் அடித்து பிடிச்சி போய் டிக்கெட்டை வாங்கி 5000 ரூபா கொடுத்து வாங்கி அங்கே போய் விசில் அடித்து ஆட்டம் போட்டு வர்றாங்க இல்லையா. அந்த காசு இவருக்கு கன்வெர்ட் ஆகி ஒரு 60 கோடி சம்பளம், 80 கோடி சம்பளம், 100 கோடி, 150 கோடி, இப்போ 200 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி 200 கோடி சம்பளம் ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி பசங்க வந்து அடித்து பிடிச்சி போய் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 தேட்டரில் போடுறாங்க. ஒரு தேட்டரில் ஆவரேஜாக வந்து ஒரு 400 சீட்டில் 500 சீட்டு ஆவரேஜாக அப்படி வச்சிங்கன்னா ஒரு 1000 தேட்டரு 500 சீட்டு அப்படின்னா என்னாச்சு? 5 லட்சம் இன்ட்டு வந்து 5 ஷோ அப்படின்னா 25 லட்சம். 25 லட்சம் இன்ட்டு அதில் பெருவாரியாக இதில் மால் மல்டிப்ளெக்ஸை தவிர பெருவாரியான தேட்டரில் வந்து எல்லாமே வந்து ரேட்டு, அந்த மாதிரி ரேட்டு போட்டு அப்படி விற்றாங்கன்னா என்ன ஆகும்? அந்த காசு ஊழல் காசாக என்ன? ஊழல் காசு தான். ஆனாலும் அதையும் மீறி அவர் மேலே ஒரு பெரிய கிரேஸ், அந்த 18, 19 வயசு இப்போ முதல் முறையாக ஓட்டு போட வர்றவங்க அப்படின்னு அதெல்லாம் டீட்டெயில் வந்து ஏற்கனவே இதுக்கு முந்தின காணொலியில் பேசியிருக்கோம். இவருக்கு எவ்வளோ வரப்போகுது, அப்புறம் 20, 29 வயசில் எவ்வளோ வருது, 30, 31 டீட்டெயில் பேசிட்டோம். ஆனால் அவருக்கான கிரேஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாரி யாராவது வந்துட மாட்டாங்களா, திமுகவுக்கு மாற்றாக யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து காத்து கிடக்காங்கிறது உண்மை, என்னோட சேர்த்து. ஏன்னா எனக்கு எப்படின்னா திமுகவோட நலத்திட்டங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கல்விக்காக அவங்க மெனக்கெடுறது, அப்புறம் எளிய மக்களுக்கான ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு இதெல்லாம் வந்து தகுதியை மேம்படுத்தி அப்படி பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை மீறி எனக்கு அந்த கட்சி மேலே ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா ரவுடித்தனம், லஞ்சம், ஊழல். ஏன்னா திடீர்னு வந்து பின்னூட்டத்தில் வேறு யாரும் லஞ்சம் ஊழல் வாங்கலையா, லஞ்சம் வாங்கலையா, ஏடிஎம்கில் வாங்கலையா அப்படின்னா, எப்பா நீ வந்து அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னா ஏன் அவன் கையை பிடிச்சி இழுக்கலையா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் ரவுடித்தனம், அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க பண்ணக்கூடிய அராஜகம், இதெல்லாம் வந்து நானே நேரடியாக அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன், அனுபவிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து தட்டி கேட்கணும். ஒரு தலைவன் தன்னோட மக்களுக்கு, குடிமக்களுக்கு, எளிய மக்களுக்கு, அதாவது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிம்பாங்க, நம்ம பேச முடியாமல் திக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க சாதாரண எளிய மக்களுக்கு இந்த ஆட்சி, இந்த அரசு
ஒரு நம்பிக்கையூட்ட வகையாக ஒரு பெரிய கொடை மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு நிழல் தரும் மரம் மாதிரி அப்படி இருந்ததுன்னா இந்த மக்கள் வந்து அடடா எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னு வரும். இப்போ வரைக்கும் இன்னும் சொல்கிறேன், அவர் ஸ்டாலின் மேலே பெருவாரியான மக்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குது ஸ்டாலின் மேலே. ஆனால் அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், அதிகாரிகள், மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகக்கூடிய அதிகாரிகள், ஒன்று போலீஸ்காரங்க, இன்னொன்று இந்த தாசில்தார் ஆரம்பித்து அது ஆரையில் அதெல்லாம் சொல்லி என்னென்ன அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க படுத்துகிற பாடு, அவங்க மதிக்காமல் பொதுமக்களை வந்து வந்தால் உட்கார சொல்லக்கூட முடியாது. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு எளிய மக்களை வந்து வதைக்கிற மாதிரி அவங்க வந்து எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்தை வந்து ஆட்டையை போடுற ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது என்ன இந்த கட்சி வந்து ஓகே வேறு மாற்று ஏதாவது வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்தால் இவர் வந்து விஜய் வர்றாரு, அப்பா இவர் வந்து ஒரு ஹீரோ, எல்லாத்தையும் பறந்து அடித்து பயங்கரமாக பண்ணுவாரே, இது மாதிரி நமக்கு வந்து நல்லது பண்ணிட மாட்டாரான்னு ஒரு ஏக்கம். ஆனால் அவர் நல்லது பண்ணாலும் பண்ணாட்டாலும் என்னோடய ஹீரோ அவர் தாண்டா அப்படின்னு சொல்லி, அதாவது பொறுப்பு உணர்வு ஃபுல்லாக வராத இளைஞர்கள். ஏன் பொறுப்புன்னு சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் வந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், இங்கே போகணும், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செலவு இருக்குது, மாதம் இது இருக்குது, வீட்டு வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த குடும்ப பொறுப்பு எப்போ வருது, ஒரு நமக்கு ஆவரேஜாக 30 வயசு வச்சுப்போம். 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு குடும்ப பொறுப்பு குறைவு. சம்பாதிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, போகிறாங்க வர்றாங்க, லவ் பண்ணுறாங்க, இல்லை என்னமாவது பண்ணுறாங்க, சிலர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பல பேர் கல்யாணம் பண்ணலை. அப்படிங்கிற இடத்துல குடும்ப பொறுப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம உலகத்தையே வில்லா வளைக்கலாம்னு சொல்லி மனசு வந்து அவ்வளோ தூரம் பயங்கரமாக வந்து யோசிக்கும். ஆனால் என்றைக்கு குடும்ப பொறுப்பு வருதோ எப்படி இருந்தாலும் ஐயோ நம்ம வந்து வீட்டில் போனால் பதில் சொல்லணுமே அப்படின்னு ஆணும், ஐயோ அவர் வந்து என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பெண்ணும் மாறி வந்து ஒரு என்ன சொல்லுது, 2 பேருக்கு இடையில கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு புரிதல், உடன்பாடு இதெல்லாம் கரெக்டாக வந்து சேர்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது அப்படின்னு வந்துருச்சுன்னா யாருக்கு ஓட்டு, இது எல்லாத்தையும் ஏன் சொல்கிறேன்னா ஓட்டு போடுறது யாருக்கு அப்படின்னு இருக்குல்ல, அந்த 29-30 வயசு வரைக்கும் விஜய்க்கான ஓட்டு நிறையா விழுந்திருக்கு. ஓகே, அந்த இடத்துல வந்து டிஎம்கேக்கு விழலை அப்படின்னா டிஎம்கேக்கும் விழுந்திருக்கு, விஜய் அளவுக்கு விழலை. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் விழுந்திருக்கு, பெருசாக இல்லை. அதே நேரத்தில் விஜய்க்கு அப்புறம் அதிகமாக யாருக்கு விழுந்திருக்கலாம், இவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியம் அவங்களுக்கு அப்படித்தான், குடும்ப பொறுப்பு இல்லாமல் எனக்கு வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அதுக்கப்புறம் இவர் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், இவர் பாருங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் வந்து பூச்சி புழு எல்லாத்துக்கும் வந்து வாழ்க்கை இருக்குது, இயற்கையை வந்து நேசிக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஈடுபாடு. அந்த ஈடுபாடு 30 வயசு வரைக்கும் நிறைய இருக்கும், அவங்க நிறைய ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பரபரப்பு இது எல்லாம் சேர்ந்து நம்ம கடைசியாக என்ன வருது அப்படின்னா, அப்படியே எல்லாரும் அப்படியே எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். எப்படி நமக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது, ஆனால் 23ஆம் தேதி அப்படி ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் வாக்கு செலுத்துகிற இடத்துல இவங்க பண்ண அலப்பறை உண்மையிலே சூப்பராச்சு. நம்ம அலப்பறைன்னா தப்பாக சொல்லலை, அதாவது ஒரு அந்த யூனிஃபார்ம் மாதிரி வந்து அந்த பேண்ட்டு வெள்ளை சட்டை அப்படி போட்டு அப்படி துண்டை போட்டு, அப்புறம் உள்ளுக்குள்ளே துண்டு போட்டு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போட்டு வந்து அப்படி போய் நின்று அப்படி செல்ஃபி எடுத்து ஓட்டு போட போகிறேன், இங்கே போனால் எனக்கு இருக்கா அப்படி பதட்டத்தோடு ஓட்டு போட்டு வந்து ஏய் நான் ஓட்டு போட்டேன்டா அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து அந்த இளைஞர்கள் வந்து தன்னை மறந்து அப்படி ஜாலியாக இருக்காங்க இல்லையா, அது எல்லாம் சூப்பர் தான். அந்த மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னா 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் எடுத்திங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேரில் தான் மெஜாரிட்டி விஜய்க்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு 50 லட்சம் ஓட்டு வந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஒன்றா கூட 55 லட்சம் 60 லட்சம் வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்றதான். 30 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா குடும்ப கவலைகள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து விஜய் பின்னாடி போகலை. நான் நிறைய இடத்துல கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பையன் சொன்னால், பேரன் சொன்னால், பேத்தி சொன்னால், அதனால் நான் வந்து வேறு வழி இல்லை விசிலுக்கு போட்டேன், இவங்க காசு கொடுத்தாங்க, காசு வாங்கினா கூட இங்கே வாங்கிட்டு நான் விசிலுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் எப்போ அவன் கோச்சுக்குவான், சாப்பிட மாட்டான், அதனால் அவன்கிட்ட போய் சொன்னேன், நான் போட்டது உதயசூரனுக்கு போட்டேன், நான் போட்டது ரெட்டையிலைக்கு போட்டேன், நான் போட்டது வந்து தாமரைக்கு போட்டேன், நான் வந்து கை சின்னத்துக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் நான் வந்து கரும்பு விவசாயிக்கு போட்டேன், சீமானுக்கு போட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விசிலுக்கு போட்டேன்னு சொல்லிவிட்டு வேறு கட்சிகளுக்கு போட்டு, ஏன்னா இவங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, அது ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தன்னோட வாரிசு தன்னோட இது வந்து மனங்கோணக்கூடாதுன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க நிறையா பேர். அப்படி பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே பெரிய அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து வாய்ஸ் எல்லாம் இல்லை.
அந்த இது வந்து சிட்டியில் ரொம்ப வாய்ஸ் இருக்குது. மொத்தம் நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஓட்டு போட தகுதி உள்ள மக்கள் எடுத்திங்கன்னா அது வந்து 5,73,00,000. ஓட்டு போட்ட மக்கள் வந்து 4,88,00,000. இந்த இதில் 35% மக்கள் தான் சிட்டி மக்கள், 65% கிராமத்து மக்கள். ஓகே, சிட்டி மக்கள் எடுத்திங்கன்னா ஒரு 40% வச்சுக்கங்களேன். 40% அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் தான் சிட்டியில். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 2.25 கோடி பேர் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க வந்து கிராமங்களில் நான் போய் நிறைய கேட்டேன். கிராமங்களில் பார்க்கும்போது சின்ன வயசில் விஜய்க்கு வந்து இருக்குது, வாய்ஸ் இருக்குது. ஆனாலும் விஜய்க்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சிட்டியில் இருக்கிற அளவுக்கு வந்து வெறித்தனமான வாய்ஸ் கிடையாது. அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே ஓவராலாக ஒரு 2.25 கோடி பேர், 2.25 ஒரு 2.25 கோடி 3.25 கோடி பேர் கணக்கு வச்சுக்கலாம். 3 கோடி பேர். இந்த 3 கோடி பேரில் கிராமத்தில் விஜய்க்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கலாம்? 20 லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கலாம். அதிகபட்சம் 25 லட்சம் கிடச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகம் போனால் 30 லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கலாம். அதை தாண்டி வந்து கிராமங்களில் விஜய்க்கு வந்து வாய்ஸ் வந்து குறைவு. நான் வந்து விசாரித்த வரைக்கும் ஒருவேளை 4ஆம் தேதி இதை பார்க்குற மக்கள் வந்து என்ன நினைக்கலாம், அதுக்குள்ளே எதுக்கு அவசரம் அப்படின்னு கேட்குறீங்களா? அவசரமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய க்யூரியாசிட்டி, நம்ம வந்து எங்கே நிறைய இடங்களில் டீட்டெயில் எடுக்கிறோம், அந்த டீட்டெயில் நமக்கு வந்து சரியாக வருதா சரியாக வரலையா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு 4ஆம் தேதி வந்த உடனே ஆமாம் நீ இதெல்லாம் சொன்னியே தப்பாக போச்சே, ஆமாம் நான் விசாரித்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு தப்பாக போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம இப்போ சொன்னது வந்து கரெக்டாக இருக்கே, இப்போ நம்ம வந்து டிஎம்கேக்கு ஒரு 150லேருந்து 175 சீட்டு வரும்னு சொல்கிறேமே, என்ன பேசிஸில் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வயசு, கிராமம், நகரம், அதுக்கப்புறம் வந்து ரிலீஜன் இருக்கு இல்லையா, என்னென்ன மதத்துக்காரங்க, அதில் யார் யார் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக எடுத்து பெரிய ஸ்டடி ஒர்க் அது ஆக்சுவலாக. அதை இப்போ அந்த பேசிஸில் பார்க்கும்போது திமுகவுக்கு எட்ஜில் நிறைய இடங்களில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்போ 150 இல்லை குறைஞ்சா கூட 155 170 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒருவேளை 160 சீட்டு வாங்கிட்டாங்கன்னா நம்ம கணிப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம வந்து பெருசாக காலை தூக்கிட்டா சூப்பர் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லை. நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், கேட்குறோம், இந்த இது கட்சி வருது, அந்த கட்சி மேல் நமக்கு இருக்கிற கிரீவன்சஸ் இருக்கு இல்லையா, நமக்கு இருக்கிற அதிருப்தி, அதை வந்து எப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லுவோம். இன்றைக்கி வந்து உனக்கு கடிதம் எழுதுவோம், மெயில் போடுவோம், உங்கள் மேலே வந்து இவ்வளோ தூரம் மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்காங்க, நீங்கள் வந்து எளிய மக்களை வதச்சிடாதீங்க. இப்போ வதச்சிங்கன்னா அடுத்த முறை வந்து விஜய் இல்லாமல் இல்லை விஜயே கொஞ்சம் திருந்தி வேறு மாதிரி வந்துட்டாருன்னா எல்லாரும் விஜய் பக்கம் சாஞ்சிருவாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நீங்கள் டெவலப் பண்ணி வர்றது வீணாக போயிடும். அதனால் தயவு செய்து காவலர்கள் காசை வாங்கிட்டு எளிய மக்களை வந்து வதைக்கிற வேலையை வந்து குறைக்க சொல்லுங்கள். முழுசாக நிறுத்த முடியாது, குறைக்க சொல்லுங்கள். அப்படி தப்பு இந்த மாதிரி காவலர்கள் தப்பு பண்ணுறாங்களா, போலீஸ்காரன் தப்பு பண்ணுறாங்களா, ஏசி டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் காசு அப்படி பாயுது, தப்பு பண்ணுறாங்களா, அதை வந்து பிடிச்சி கொடுத்தாச்சா அவங்க மேலே தண்டனை கொடுங்க. எங்கேயும் தண்டனை கொடுக்க மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், அது வாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பதவி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லுவோம். ஏன்னா யார் மேலே அதீத அன்பு இருக்கோ அவங்கள தான் நிறைய விமர்சனம் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகள் அவசியம். அந்த திராவிட கட்சிகள் முதன்மையாக இருக்கிறது திமுக, அடுத்த இடத்துல இருக்கிறது அதிமுக. அவங்களோட வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அது திராவிட கட்சி அப்படிங்கிற அந்த கலர் வந்து மாறி ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காவி கலருக்கு போய்கிட்டு இருக்கா. அதனால் அதை வந்து நிறைய பேர் விரும்புறதில்லை. இது வந்து முஸ்லீம் மட்டும் கிறிஸ்டின் மட்டும் இல்லை, பெருவாரியான மக்கள் இங்கே விரும்புறதில்லை அப்படிங்கிறதா. அதனால் இந்த நேரத்தில் என்ன நடக்குது, என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத அடுத்த எப்படி பார்த்தாலும் இந்த நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்ததில் வந்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல போகிறோம். அப்படிங்கிறத அரசியல் கருத்துக்கள், இந்த அரசியல் புரிதல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் இன்னும் ஒரே ஒரு கடைசியாக வந்து ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தான், யாரும் கெட்ட வார்த்தையிலையோ அல்லது ஒருமையிலையோ வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா திரும்ப அது வந்து உங்களுக்கு பதிலடி அதே டைப்பில் தான் வரும். மரியாதையாக உங்களோட விமர்சனம் கண்டிப்பாக அவசியம். நீங்கள் சொல்கிறது தப்பு, இது இப்படி வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்கள். ஆனால் உரிமையில் எழுதுறதோ, போட்டு எழுதுறதோ, கெட்ட வார்த்தை எழுதுறதோ பண்ணாதீங்க. அது பண்ணால் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்லை, அலோவ் பண்ணுறதில்லை. ஓகே, அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.